வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மென்சுரேஷன் 3Dல கியூபாய்டை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஸ் இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? The dimensions of a brick are 24 cm, 12 cm, 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height? ஓகேப்பா, ஒரு செங்கலோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம், 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே சென்டிமீட்டர் மீட்டர்னு ரெண்டு அளவு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஒன்று எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றணும், இல்லையா எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றணும். சரியா? எனக்கு தெரிஞ்சு மீட்டராக இருக்கிறது சென்டிமீட்டருக்கு மாற்றினா ஈஸியாக ஆன்சர் வரும். சரியா? அப்போ ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியணும். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டரா? கரெக்ட் தானே? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போது கொஷினில் பாருங்கள், செங்கலோட அளவு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சுவரோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? வாலோட லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்கம்மா. இதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி மல்டிப்ளை பேஸ் பண்ணி கொடுத்தா இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, நீளம் அகலம் உயரம். சரியா? இங்கே சொல்லவே சொல்லிட்டாங்க பாருங்க, இது நீளம், இது அகலம், இது உயரம். எப்பவுமே தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி எத்தனை செங்கற்கள் தேவை, நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை, எனக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும். சரியா? அதாவது செங்கற்களின் எண்ணிக்கை தேவை அப்படின்னா மேலே நம்ம என்ன செய்யலாம், அந்த சுவரோட அளவுகள் எடுத்துக்கலாம், கீழே செங்கலோட அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? மேலே சுவர் கட்ட தேவையான அந்த அளவுகளை எடுத்துக்கலாம், கீழே இது செங்கல் அப்படின்னும் போது ஒரு செங்கலோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த லென்த்து பிரெத்து ஹைட்டு. சரியா? ஸோ இதை டிவைட் பண்ணாதான் எனக்கு மொத்தமாக எத்தனை செங்கல் தேவைன்னு சொல்ல முடியும். சிம்பிளாக யோசிங்க, நான் ஒரு வீடு கட்டுறேன், வீடு கூட வேணாம், ஒரு சுவர் கட்டுறேன், ஒரு செவரை கட்டணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, எத்தனை செங்கல்னா, இப்போ ஒரு சார் இது வந்து ஒரு 10 மீட்டர் அளவு இருக்கிற ஒரு செவரு சார், இல்லை ஒரு 10 அடி இருக்கிற செவரு சார், 5 அடி இருக்கிற செவரு சார், இதை நான் சொல்கிறேன்னா இதில் எத்தனை செங்கல் அடுக்க முடியும்ன்றது நீங்கள் அது 10 அடி 5 அடி 20 அடின்னு சொன்னால் தானே நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ அப்போது எனக்கு செங்கலோட ஹைட்டு வேணும், அதனுடைய நீளம் வேணும், அதனுடைய அகலம் வேணும், அதே போல் சுவரோட நீளம் வேணும், அகலம் வேணும், உயரம் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல முடியும், எனக்கு எத்தனை செங்கல் தேவைன்னு சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னா சுவரோட அளவெல்லாம் மேலே எடுத்துக்கிறேன், ஒரு செங்கலோட அளவெல்லாம் கீழே எடுத்துக்கிறேன். இதை டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு மொத்தமாக எத்தனை செங்கல் தேவைன்னு சொல்ல முடியும். சரியா? இப்போ சுவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சுவர் வந்து 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம், 6 மீட்டர் உயரம். சரியா? 6 மீட்டர் உயரம்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் கொஷினில் செங்கலோட அளவுனா 24 சென்டிமீட்டர் நீளம், 12 சென்டிமீட்டர் அகலம், 8 சென்டிமீட்டர் உயரம். இது செங்கலோட அளவு. ஸோ இதை டைரெக்டாலாம் அப்படியே கேன்சல் பண்ணால் ஆன்சர் வராதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர் இப்படி இருக்கிறத ஒரே அழகாக மாற்றணும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போது 20 மீட்டருக்கு 2000 சென்டிமீட்டர்னு வருமா? ஒரு மீட்டருக்கு 100னா 20 மீட்டருக்கு 2000 சென்டிமீட்டர்னு வரும். சரியா? இதை மாற்றிடாதீங்க, இது ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ 48 சென்டிமீட்டர் தான்.
இங்கே 6 மீட்டர்னு இருக்குங்க. சரியா, இதை 600 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? ஒரு மீட்டருக்கு 100னா 6 மீட்டருக்கு 600 தானே. கீழே 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணலாம், எல்லாமே சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. 24 வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது அப்படியே 2 முறை நதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 2 வாய்ப்பாலில் 6 முறை. நெக்ஸ்ட்டு 6 வாய்ப்பாலில் இது ஒரு முறை, 6 வாய்ப்பாலில் இது 100 முறை. 4 வாய்ப்பாலில் இது 2 முறை, 4 வாய்ப்பாலில் இது 25 முறை. 2 வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 1000 முறை. சரியா, ஸோ கீழே எல்லாமே கேன்சலுங்க. மேலே இருக்கிறது ஒரு 1000ம் ஒரு 25 மட்டும்தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 25,000 செங்கல் தேவை அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி ஆன்சர், 25,000 பிரிக்ஸ் தேவை. சரியா, ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்ன? 25,000. ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷினு இந்த இடமும் நான் சேர்த்து சொல்லிடுறேங்க. இந்த இடம் வந்து நீங்களாக கேன்சல் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். நீங்களாக கேன்சல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ண போகிறீங்க ஒரே டேபிளில், அது பார்த்துங்க. சரியா, நீங்களாக கேன்சல் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். A metallic cube with the side 15 cm is melted and formed into a cuboid if the length and the height of the cuboid is 25 cm and 9 cm respectively. Then find the breadth of the cuboid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டர் பக்கமுடைய ஒரு உலோக கனசதுரமானது உருக்கப்பட்டு கனச்செவ்வகமாக மாற்றப்படுகிறது. அவற்றின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் ஆகும் எனில் கனச்செவ்வகத்தின் அகலம் காண்க. இந்த கொஷினில் பாருங்க, இந்த வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னது, உருக்கப்பட்டு, மெல்டட். ஸோ இந்த வார்த்தை கொடுத்தாலே நான் என்னங்க சொன்னேன்? வால்யூம் யூஸ் பண்ணுங்க. சரியா, கன அளவு யூஸ் பண்ணுங்க. அப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ கனசதுரமாக இருக்கிற, அதாவது இப்படி கனசதுர வடிவில் 15 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கனசதுரம் இப்போ என்னவா மாறுது? கனச்செவ்வகமாக மாறுது. அந்த கனச்செவ்வகத்தில் அதனுடைய நீளம், கொஷினில் நீளம் வந்து 25னும் ஹைட்டு வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மெல்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்தனால இதனுக்கு கிடைக்கிற வால்யூம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தங்க. சரியா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கனசதுர வடிவத்தில் நான் வந்து இப்போ ஒரு பொம்மை செய்கிறேன்னு வைங்களேன். களிமண்ணை எடுத்து கனசதுர வடிவத்தில் நான் 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை செய்கிறேன்னு வைங்களேன். அந்த பொம்மையை இப்போ என்ன செய்கிறேன்னா, நானே தூள் தூளாக நசுக்கி இப்போ என்ன செய்கிறேன்னா கனச்செவ்வக வடிவில் செய்கிறேன். சரியா, அப்போ இங்கே எவ்வளோ வால்யூம் கன அளவு இருந்ததோ அதே கன அளவை பயன்படுத்தி தான் நான் கனச்செவ்வக வடிவத்தில் ஒரு பொம்மையை செய்கிறேன். அதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க, நீளம் 25னும் உயரம் 9னும். சரியா, ஸோ பிரெத்து, அகலம் என்ன அப்படின்றதா கேள்வி. சரியா, இப்போ என்ன செய்யலாம்? கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூபா, கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா LBH. ஸோ கனசதுரத்தின் கன அளவானது கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த உருக்கப்பட்டு மெல்டட் அப்படின்ற வார்த்தை வந்தால் இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஷேப் அப்படியே இன்னொரு ஷேப்புக்கு வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அப்போ இங்கே ஏ வந்து 15, அப்போ இதை 15 × 15 × 15ன்னு சொல்லலாம். கனச்செவ்வகத்தில் நீளம் 25, அகலம் தெரியாது, உயரம் வந்து 9. சரியா, இப்போ இதை ஈஸியாக 5 225ன்னு கேன்சல் பண்ணலாம். சரியா, வேணாம், நம்ம வந்து என்ன செய்யலாம்? பி மட்டும் தானம்மா எனக்கு தேவை. அப்போ இந்த பி மட்டும் தேவைன்னா
15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 இங்கே 25 இன்ட்டு 9 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ பி மட்டும் தேவை. இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ இது என்ன செய்யலாம்? 5 டேபிளில் 5 5s are 25, 5 3s are 15, again 5 டேபிளில் 5 1s are 5, 5 3s are 15, 3 3s are 9 இல்லைங்க. இந்த 3 3s are 9க்கு இந்த 9 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ பியோட வேல்யூ எனக்கு 15 வருது. பி தான் வந்து அகலமாப்பா, கரெக்டா? அதுதானே அகலம். அதாவது கனச்செவ்வகத்தின் அகலம் தான் கேட்குறாங்க. அந்த அகலம் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். இந்த கொஷினில் அந்த கீ பாயிண்ட்ன்றது அந்த உருக்கப்பட்டுன்னு சொன்ன வார்த்தை மெல்டட். அந்த மெல்டட்னு கொடுத்தா வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் புரியணும். நெக்ஸ்ட், the ratios of the respective heights and the respective radii of two cylinders are 1:2 and 2:1 respectively. Then their respective volumes are in the ratio. இரண்டு உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் வந்து 2:1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் கன அளவுகளின் விகிதம் காண்க. சரி, ஓகே. உருளை அப்படின்னும் போது இந்த உருளைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஸோ ஒரு உருளை. ஸோ இந்த வாட்டர் கேன் எடுத்துப்போமே. இந்த வாட்டர் கேனில் இது ஒரு உருளை ஷேப் இப்படி இருக்கு. சரியா? இப்போ இதனுடைய சிஎஸ்ஏ வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்கப்பா. எப்போ பக்கப்பரப்புனா நம்ம என்ன சொன்னோம்? அந்த 4 செவுரை மட்டும் ஆட் பண்ணால் அது பேர் பக்கப்பரப்புன்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு வாட்டர் கேனில் நமக்கு பக்கம் இருக்காது. சார் இது ஒரு சைடு சார், இது ஒரு சைடு சார்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா இது எல்லா பக்கமே உருளையாக தான் இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம், ஆரத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். எந்தெந்த ஷேப்புக்கு சைடு இல்லையோ, எங்கெல்லாம் ரேடியஸை பேஸ் பண்ணி சொல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பக்கப்பரப்பை வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த வலைப்பரப்புன்றது இங்கிலீஷில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சிஎஸ்ஏன்றது இந்த இடம். சரியா? அதே போல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த இடத்தோட மேலே ஃப்ளோரு கீழே தர இதையும் சேர்த்தா வரது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புன்னு சொல்லுவாங்க. புரியும் நினைக்கிறேன். இந்த மொத்த பரப்பு பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் வலைப்பரப்பு எங்கே யூஸ் பண்ணோம், பக்க பரப்பு எங்கே யூஸ் பண்ணோம் தெரியணும். லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எங்கே யூஸ் பண்ணோம், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எங்கே யூஸ் பண்ணோம்னு தெரியணும். சரியா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்றது எந்தெந்த ஷேப்பில் எனக்கு ஆரத்தை பேஸ் பண்ணி ரேடியஸை பேஸ் பண்ணி ஷேப் இருக்கோ அது எல்லாமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சைடில் இருக்கிறது மட்டும் பரப்பாக பார்த்தா. சரியா? எந்தெந்த ஷேப்பு சைடை பேஸ் பண்ணி வருதோ, பக்கத்தை பேஸ் பண்ணி வருதோ அந்த ஷேப்பில் நம்ம என்னன்னு சொல்லலாம்? லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்க பரப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது புரியும் நினைக்கிறேன். இப்போ இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க? கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதில் பாருங்க, உயரங்கள் கொடுத்துருக்காங்க, கன அளவுக்கு என்னன்னு கேட்குறாங்க. கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. சரியா? கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. இதுதான் உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே πr²hன்றதை நான் இங்கே r1² h1 எடுத்துக்கிறேன். இங்கேயும் πr2² h2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா கொஷின் கேட்கறது அவற்றின் கன அளவுகளின் விகிதம். தென் த ரெஸ்பெக்டிவ் வால்யூம்ஸ் ஆர் இன் த ரேஷியோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ வால்யூம்கான ரேஷியோ வேணும். கரெக்டா? இப்போ என்ன செய்யலாம்னா இந்த பைக்கு இந்த பை கேன்சல் பண்ணிடலாமா? இதில் R1 அப்படின்னும் போது எனக்கு ஆரங்கள் முறையே 2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குமா? சரியா? இப்போ R1 அப்படின்னும் போது இங்கே 2:1 ரேஷியோவில்ப்பா. இது R1, இது R2ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் உயரம் அப்படின்னும் போது உயரம் என்ன ரேஷியோவில் இருக்குது? உயரங்கள் முறையே 1:2 ரேஷியோவில் இருக்கா? அப்போது h1 h2 அப்படின்றது 1:2 ரேஷியோவில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன்.
சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இதை எத்தனை வந்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். R1 அப்படின்னும் போது 2 ஸ்கொயர், H1 அப்படின்னும் போது 1, R2 அப்படின்னும் போது 1 ஸ்கொயர், H2 அப்படின்னும் போது 2. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 4 இன்ட்டு 1 4, 2 இன்ட்டு 1 2. இதை ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சா 2:1 தான் வரும். இந்த 2:1 தான் வால்யூம்கான ரேஷியோ. கொஷின் கேட்கறது வால்யூம்கான ரேஷியோ தான். இது வால்யூம்கான ஃபார்முலா தானே, கரெக்டா? அதாவது சிலிண்டருக்கான வால்யூம்கான ஃபார்முலா. அப்போ அந்த வால்யூம்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 2:1 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக வருது. ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the radius and the height of a cylinder are in the ratio 5:7 if its volume is 4400 cubic centimeter. Find the radius of the cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400 கன சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரத்தை காண்க. இப்போ இந்த கொஷினில் 4400 கன சென்டிமீட்டர் அப்படின்றது என்னமா? அதன் கன அளவு. கன அளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச். உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச் பா. அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ இங்கே பாருங்க, ஆரம் 5 பங்கு, உயரம் 7 பங்கு. ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. ரேடியஸ் அப்படின்றது இங்கே 5 பங்கு, ஹைட் அப்படின்றது இங்கே 7 பங்கு. சரியா? அப்போ ரேடியஸ்ன்ற போது 5 பங்கு இல்லைங்க, அதனால் 5x எடுத்துக்கிறேன். எப்போவுமே ரேஷியோவில் இருக்கிறது நான் ரேஷியோவை விட்டு வெளியே எழுதுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸுன்ற ஒன்று சேர்த்துப்பேன். எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். 1 பார்ட் ஆஃப் தட் நம்பர், அதுதான் எக்ஸு. இங்கே ஆர் ஸ்கொயர்ன்றனால 2 முறை 5xன்னு எழுதிக்கிறேன். h வந்து 7 பங்காமா, ஸோ அதனால் 7x ஈக்குவல் டு 4400. ஸோ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல். நெக்ஸ்ட்டு 22ஆம் வாய்ப்பால் இது ஒரு முறை, 22 2 முறை அடித்தா 44, 2 0, 5 5 25, 25 200 போது 8 முறை வரும். சரியா? 5 5s are 25, 25 டேபிளில் 200 அப்படின்னும் போது 8 டைம்ஸ் தானேப்பா. ஒரு கோனைஸு 25 ரூபா. அப்போ 4 எவ்வளோங்க? 1 25னா 4 100 ரூபா இருக்குமா? 8 எவ்வளோங்க? 4 கோனைஸு 100 ரூபானா 8 கோனைஸு 200 தானே, கரெக்டா? ஸோ அப்போது அதுதாங்க செய்கிறேன். ஒன்றும் இல்லை, 5 5 25, 25ஆம் வாய்ப்பால் 200 போது 8 முறை வரும். சரியா? அவ்வளோதான். ஸோ இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது? 3 எக்ஸ் இருக்காமா? அப்போ இதை எக்ஸ் கியூப்னு எழுதலாமா? மல்டிப்ளேயில் இருக்கும்போது நான் லாஸ்ட் கிளாஸ் தான் சொன்னேன், மல்டிப்ளேயில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்தால் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கணும். சப்போஸ் ப்ளஸில் வந்திருந்தால் தான் நம்ம இதை 3xன்னு எடுத்துருப்போம். சரியா? அப்போ எக்ஸ் கியூபுக்கான ஆன்சரு 8ன்னு வருது. எக்ஸ் கியூபுக்கான ஆன்சரு இந்த 8 2 கியூப்னு சொல்லலாமா? அப்போ எக்ஸோட ஆன்சர் 2. சரியா? அதாவது அந்த 8 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது எக்ஸோட வேல்யூ 2ன்னு வருது. சரியா? இப்போ இது இல்லைங்க ஆன்சரு. கொஷினில் என்ன கேட்குறாங்க? உருளையின் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம் வந்து இங்கே எத்தனை பங்கு இருக்குன்னா 5 பங்கு இருக்குமா? ஸோ 5 இன்ட்டு 2ன்னு எடுத்தா 2 10ன்னு வருமாங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸுன்றது ஒரு பங்குக்கான ஆன்சர். ஸோ ஒரு பங்கு 2 அப்படின்னா எனக்கு உருளையின் ஆரம் 5 பங்கு இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 2ன்னு எடுத்தா 10 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, த வால்யூம் ஆஃப் எ சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க் இஸ் 1.078 into 10⁶ liters. If the diameter of the tank is 7 meter, find its height அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு
1.078 இன்ட்டு 10⁶ லிட்டர் மற்றும் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க. ஓகே, இப்போ இதில் கன அளவு கொடுத்துருக்காங்கப்பா. என்னது 1.078 இன்ட்டு 10⁶ லிட்டர்ஸ். இப்போ இதை 1.078 இன்ட்டு 10⁶ ஒன்று பக்கத்தில் 6 0 எழுதிங்க. 10⁶ அப்படின்றது என்ன? 1 பக்கத்தில் 6 0 எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1078, அது பின்னாடி ஒரு 3 0. ஸோ இவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வருதா, அந்த 3 நம்பருக்கு இங்கே 3 0 கேன்சல் ஆகிடும். மீதி எக்ஸ்ட்ராவாக 3 0 இருக்குல்ல, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சரியா? அப்போது எனக்கு இதுதான் வால்யூம்னு வருதுமா. ஆனால் ஆன்சர் பாருங்கள், எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை மீட்டருக்கு மாற்றணும்னா என்ன சார் செய்யணும்? லிட்டரில் கொடுத்தது எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இதை 1000ஆல் அடிக்கணும். இதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு என்னங்க ஆகும்? 1078ன்னு வருமா? இப்போ இது மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரியா? அதாவது இங்கே கன அளவு வந்து என்னன்னு வந்திருக்கு? 1078 மீட்டர் கியூப்னு ஆயிருக்கு. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, லிட்டரில் ஒரு கொஷின் தராங்க, அதை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். மீட்டருக்குல்ல, மீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா லிட்டரில் கொடுத்த வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது மீட்டர் கியூபுக்கு மாறும். ஸோ இங்கே கன அளவு 1078 மீட்டர் கியூப். சரியா? இப்போ இதில் உருளை வடிவ தண்ணீர் தொட்டின்னு சொன்னனால இப்போ தான் கொஷினுக்கு வரும். உருளை வடிவ தண்ணீர் தொட்டியோட கன அளவுன்றாங்க. அப்போது உருளை வடிவம்னா அதுக்கு கன அளவுக்கு ஃபார்முலா πr²h. இதுதான் 1078 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இது உருளையின் கன அளவாப்பா? இதுவும் உருளையின் கன அளவு தான், வால்யூம் தான். கரெக்டா? ஸோ அப்போது 22/7 இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னும் போது இங்கே விட்டம் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாதி தான் ஆரம். டயாமீட்டர் தான்மா 7. சரியா? டயாமீட்டர் தான் 7. அப்போ அதில் பாதி என்ன? நான் 7/2ன்னே எடுத்துக்கிறேன். சரியா? 7/2ன்னே எடுத்துக்கிறேன். r² அப்படின்னும் போது 2 முறை 7/2ன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு h ஈக்குவல் டு 1078. இது புரியும் நினைக்கிறேன். கொஷினில் விட்டம் 7 மீட்டர்னு கொடுக்குறாங்க, விட்டத்தில் பாதி தான் ஆரம். சரியா? டயாமீட்டரில் ஆஃப் த டயாமீட்டர் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் 7 மீட்டர்னு எடுத்துக்க முடியாது. அதில் பாதின்னும் போது 7/2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே r²ன்றனால 2 முறை எழுதிக்கிறேன். இன்ட்டு h. இந்த 7க்கு இந்த 7 கேன்சல். 2 டேபிளில் 2 1s ஆர் 2 11s ஆர். வேறு 11 டேபிளில் 11 1s ஆர் 11. இங்கே 11 டேபிளில் அப்படின்னும் போது 9 டைம்ஸ் 99. சரியா? 9 டைம்ஸ் 99, ரிமைனிங் 8. இந்த 88 அப்படின்னும் போது 8 டைம்ஸ் 88. 7 டேபிளில் 7 1s ஆர் 7, 7 14s ஆர் 98. ஸோ மேலே பாருங்கள், இங்கே h மட்டும் தான் இருக்குது, கீழே 2 ஈக்குவல் டு அங்கே 14. சரியா? அப்போ ஹோட வேல்யூ இந்த 2 அந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 14s ஆர் 28ன்னு வரும். சரியா? அப்போ ஹோட வேல்யூ 28 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். சரியா? அப்போ 28 மீட்டர் ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த கொஷினில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நமக்கு லிட்டர்ஸில் கொடுத்தா அதை 1000ஆல் டிவைட் பண்ணும்போது மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம வால்யூம்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், எ சாலிட் iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area வந்து 5/5 of its total surface area. Find the radius and height of the iron cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு திண்ம உருளை இதோட மொத்த பரப்பு என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 1848ன்னு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு அதன் வலைப்பரப்பு எனக்கு கர்வ் சர்ஃபேஸ் வேணும்னா மொத்த பரப்பில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் 6ல் 5 பங்கு இதான் கொடுத்துருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட 6ல் 5 பங்கு. சரியா? அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 1848ன்னு இன்ட்டு 5/6ன்னு எடுத்துக்கிறேன். இது 6 1s ஆர், இங்கே 6 3s ஆர் 18, டைரெக்டாக 6 8s ஆர் 48ன்னு ஏதக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, 6ஆம் வாய்ப்பாடில் 4 வராது. கரெக்டா? அதனால் 48ன்னு எடுத்துக்கிறேன்னா 0 சேர்த்த பிறகு தான் 8 முறை 48ன்னு ஏதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை நம்பர் வேணால் டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு நம்பராக தான் டிவைட் பண்ணணும். அதனால் இங்கே 308 மட்டும்தான் வரும். 8 40, 5 15. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு வந்து எனக்கு 1540ன்னு வருதுமா. சரியா? இப்போ கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா பாருங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்கே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ரெண்டுத்தையும் வச்சுதான் இப்போ சம் சால்வ் பண்ணோம். சரியா? இப்போ உருளையின் வலைப்பரப்பு மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா? டிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டருக்கு 2πr × h+r, இதுதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 2πrh + 2πr² எடுத்துக்கலாமா? கரெக்டா? இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் வரும். இதோட வேல்யூ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலாப்பா இது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 1848ன்னு வருதா? கரெக்டா? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா அப்படின்னும் போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இது தானே 1848. சரியா? இப்போ இதில் இந்த 2πrh அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உருளையின் வலைப்பரப்பு. இது எல்லாமே ஃபார்முலா தெரியாமல் இந்த டாபிக் புதுசாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2πrhன்றது உருளையின் வலைப்பரப்பு, சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டருக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ அப்போது 2πrhல ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த சிஎஸ்ஏ, இது உருளையின் வலைப்பரப்பு தானே, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தானே. அப்போ இதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் 2πr² ஈக்குவல் டு 1848. அப்போ 2πr² ஈக்குவல் டு 1848 மைனஸ் 1540. 2πr² ஈக்குவல் டு இதை கழிச்சிங்கன்னா 308. அப்போ 2 × 22/7 × r² ஈக்குவல் டு 308. ஸோ இங்கே இதை கேன்சல் பண்ணுறேன்னா ஒரு 22 22, 30ல் ஒரு 22 இருக்குமா? சரியா? மீதி 8, 88ல் 4 22 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 7 முறை. அப்போ r² ஈக்குவல் டு 7² வரும். இந்த 7 அந்த சைடு போகும்போது ஆரோட வேல்யூ 7. ஸோ ஆரோட வேல்யூ 7 வர மாதிரி எனக்கு 2 ஆன்சர் வருதுப்பா. இந்த 2ல் ஏதோ ஒன்று ஆன்சர். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உயரம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டருக்கான ஃபார்முலா எடுத்துக்கணும். 2πrh இதுதான் 1540 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டா தான் எனக்கு 2πrh வரும். அதை வச்சு நான் உயரத்தை என்னன்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ இங்கேருந்து 2 × 22/7 ஆரோட வேல்யூ 7 × h ஈக்குவல் டு 1540. 7க்கு 7 அடிச்சிட்டேன். 22ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 7 முறை. சரியா? இங்கே 0 இருக்கிறதுனால இது 70ன்னு வந்துடும். 2ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 35 முறை. அப்போ ஹெச்சோட வேல்யூ 35 மீட்டர்னு வருதுப்பா. ஸோ ரேடியஸ் 7 மீட்டர், ஹைட்டு 35 மீட்டர். இந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சி தான். அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். அதே சமயம் ஃபார்முலாஸும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.